தொடர்ந்து நாங்கள் இந்த செய்தியை பார்க்கிற பொழுது நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். இந்த நிலையிலே மனிதன் நம்மில் ஒருவனை போல ஆனார். தேவன் இதை சர்ப்பன் சொன்ன வார்த்தை, நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் கர்த்தர் என்ன சொன்னார் என்று நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22. பின்பு தேவனாய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இதற்காகபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்திய தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தை அனுப்பிவிட்டார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விஷயத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுரோடி வட்டத்தையும் வைத்தார். ஆமென். முக்கியமாக நாங்கள் இந்த வசனத்திலே தேவனுடைய சித்தத்தை நாம் காண வேண்டும். சாத்தானுக்கு தெரியும், நீ இதை புசித்தால் நீ தேவர்களை போல ஆவாய் என்று தேவன் அறிவார் என்று தெரியும். தேவனும் அதை சாட்சி கொடுத்து என்ன சொல்லுகிறார்? கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பார்த்து புசித்து என்னென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் அனுப்பிவிட்டார். நாங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதற்கு முன்பாக வெளியிலே இருந்து மண்ணிலே இருந்தால் உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்தார். ஏதேன் தோட்டம் ஒரு வித்தியாசமான ஒரு இடம். அதற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து அங்கேதான் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அங்கே எல்லாவற்றையும் வைக்கிற சம்பவத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டம் இப்பொழுது அங்கே இருக்கின்றவர்களாலும் காண முடியாது. அந்த ஏதேன் தோட்டம் தேவனுடைய நேரடி பார்வையில் அது புதிய எருசலேமுக்கு ஒரு முன்மாதிரியானதாக அந்த நேரத்திலே தேவன் அதை உருவாக்கி வைத்திருந்தார். அது ஒரு புதிய எருசலேம். இப்பொழுது புதிய எருசலேம் இறங்கி வரப்போகிறது. நீங்கள் வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 21 இருந்து 21ஆம் அதிகாரத்திலே புதிய எருசலேம் மணவாட்டியை போல பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இந்த ஏதேன் தோட்டமும் தேவன் உருவாக்கி தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடத்திலே கொண்டு வந்து இதை நீ பண்படுத்து, இதை நீ பாதுகாத்துக்கொள். இது தேவனால உருவாக்கப்பட்ட இந்த ஏதேன் தோட்டம். அதில் எல்லா விருட்சங்களும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நீ எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். ஒரு சுதந்திரமான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்து அவனுக்கு வச்சார். அவனுக்குரிய மனைவியை அவனுடைய எலும்பிலிருந்து அந்த இடத்திலே அங்கே உருவாக்கினார். ஆனால் ஏதேன் தோட்டத்திலே இருந்து அவனை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார் இல்லாமல் அங்கே ஒரு மண்ணு எடுத்து எதுவும் அங்கே செய்ததாக தெரியவில்லை. அவனை அங்கே உருவாக்கி வைத்து ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனாக ஏதேனை வைத்திருந்த ஏதேன் ஒரு அழகான ஒரு ஏதேன். மீண்டும் இதே போல் ஒரு ஏதேன் தோட்டத்தை தேவன் உருவாக்கி இந்த மக்களை தான் தெரிந்து கொண்ட ஜனத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை சரியான முறையில் கழுவி சுத்திகரித்து மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்திலே ஒரு 1000 வருஷ அரசாட்சியை இந்த பூமியிலே செய்ய போகிறார். அந்த ஏதேன் தோட்டத்திலே வைக்க போகிறார். ஏனென்றால் ஒருவரும் 1000 வருஷம் வாழவில்லை. நீங்கள் அந்த ஆதியாகமத்திலே வாசிக்கிற பொழுது ஒருவனாவது 1000 வருஷம் தாண்டவில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது ஒவ்வொருவருடைய சரித்திரத்தையும் வாசிக்கிற பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தார். லாமேக்கு என்பவனால் இதில் கூடுதலாக வாழ்ந்த ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது மெத்துசாலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். இந்த மெத்துசாலா இந்த நோவாவுடைய பேரன். நோவாவுடைய காலத்திலே அவர் வாழ்ந்தவர். நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்க 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த மெத்துசாலா மரித்ததை நாங்கள் வாசிக்கிறோம். இந்த 10 தலைமுறை ஒருவனாவது அங்கே உயிரோடு இருக்கவில்லை. மீண்டுமாய் தேவன் இந்த உலகத்திலே ஒரு 1000 வருஷ அரசாட்சியை செய்ய போகிறார் என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிற பொழுது 1000 வருஷ அரசாட்சியை செய்கிறது யார் என்று சொன்னால் இந்த பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மக்கள். இவர்கள் எல்லோரையும் தேவன் கூட்டி சேர்த்து ஒரு
ஒரு 1000 வருஷ அரசாட்சியை அங்கே செய்ய போகிறார். இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே செல்கிறவர்களுக்கு மீண்டும் மரணம் இல்லை என்று வெளிப்படுத்த 20 நாங்கள் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, இந்த உலகத்திலே இருந்து கொண்டு வருகிற எந்த ஒரு சடங்காச்சாரங்களை எந்த ஒரு காரியங்களை பின்பற்றாதவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு தேவன் இந்த பூமியை அழித்து போட்டு அந்த பரம எருசலேமாகிய ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கே எல்லா மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் வைத்து மக்களை வாழ வைக்க மீண்டும் அந்த மிருகங்கள் ஒன்றும் அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது என்று சொல்லி நாங்கள் எசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம். இதைத்தான் தேவன் செய்ய வரப்போகிறார். இந்த ஏதேன் தோட்டம் எப்படியான ஒரு ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டு விட்டார்கள். நீ கட்டுப்பாட்டு இழந்தார்கள், தேவனுடைய நியமனத்துக்கு எதிர்த்து வந்தார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. இப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இப்போ சுடரடி பட்டயத்தை வைத்து விட்டார். ஏதேன் தோட்டம் மூடப்பட்டு விட்டது. மனிதனை வெளியிலே இருந்து மண்ணிலே இருந்து உருவாக்கப்பட்ட மனிதனை அதே மண்ணை நீ பண்படுத்து என்று சொல்லி வெயிலும் குறுக்கும் கடுமையும் பிரசமும் இப்படியான கடுமையான ஒரு வாழ்க்கைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விட்டான். அந்த ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் இருந்து இன்று வரையிலே மனிதனுடைய இந்த கீழ்ப்படியாமை, அவன் தான் தேவர்களை போல் ஆவேன் என்று நினைத்தார். அவன் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் என்று சொன்னதை விசுவாசித்து அந்த பழத்தை புசித்தார். இந்த பழத்தை குறித்து நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஆதாமுக்கு முற்பட்ட காலத்திலே இந்த காரியம் இருந்ததை நாங்கள் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் புஸ்தகங்களிலே இருக்கிறது, நீங்கள் விரும்பினால் வாசித்து பார்க்கலாம். தமிழ் ஃபார் ஜீசஸ் இன்டர்நேஷனல் என்ற வெப்சைட்டில் இதை குறித்துள்ள புஸ்தகங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் உள்ள செய்திகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு செய்தி, வடக்கில் ஒரு கிரகம், அது வல்லவரின் நகரம் என்று ஒரு செய்தியிலே இதை பற்றி இந்த ஆதாமுக்கு முற்பட்ட காலத்தில் நடந்த சம்பவங்களை அது புஸ்தக வடிவிலே இன்றைக்கும் அது ஸ்லைட்லி ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பினால் அது வாசித்து பார்க்கலாம். நீங்கள் அதிலே இருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்யலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அதனுடைய ஸ்தாபகராகிய பாஸ்டர் ஸ்டீவன் தங்கராஜா அவர்கள் ஜெர்மனியிலே டிஸ்பர்க் நகரத்திலே இருக்கிறார். அவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவருடைய ஸ்தாபத்தை இந்த இதிலே தாங்கள் தமிழர்களாகி நாங்கள் எல்லோரும் இணைந்து இவர்களை இன்னுமாய் கட்டி எழுப்பி தமிழ் மக்கள் மத்தியில் ஐக்கியத்தை, ஒருமனப்பாட்டை, கிறிஸ்தவத்தை ஐக்கியத்தை செய்ய வேண்டும் என்று தமிழ் ஃபார் ஜீசஸ் இன்டர்நேஷனலில் எல்லோரையும் இணைந்து இவர்களை கண்டு பார்த்து உங்களுடைய வெளியீடுகளை இணைத்து நீங்கள் ஆண்டவரோட வருகைக்கு ஆயத்தப்படும்படி நான் உங்களை மிகவும் அன்பாக கேட்கிறேன். இந்த வேளையில தொடர்ந்து இந்த பரம எருசலேம் ஆகிய இந்த ஏதேன் தோட்டம் இன்றைக்கு இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட ஏதேன் தோட்டத்துக்குள்ளே மீண்டும் நாங்கள் எப்படி பிரவேசிக்க போகிறோம்? அங்கே சுடரடி பட்டயத்தை வைத்து விட்டார். 24ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, வாசிப்போம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டு இருக்கிற சுடரடி பட்டயத்தையும் வைத்து விட்டார். இனி நித்திய ஜீவனை ஒருவனும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கொள்ள வேண்டுமா இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒரு கீழ்ப்படியாமையினாலே, ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லோரும் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லோரும் நீதிமான்களாக்கப்படுவோம். இதை குறித்து தெளிவாக பவுல் நிருபங்களில் எழுதுகிறது நாங்கள் வாசிக்கிறோம். ஒருவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே நாங்கள் எல்லோரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆதாமுடைய கீழ்ப்படியாமை எங்கள் எல்லோரையும் அப்படியே பாவத்தில் அடைத்து போட்டது. ஆதாமுக்கு முற்பட்ட காலத்திலே தேவன் எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருந்தால் அதை குறித்து ஒரு செய்தி இருக்கிறது. தேவஞானம் விஞ்ஞானம் என்ற ஒரு செய்தி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெளிவந்தது. அது அநேக டிவிடிகளில் வெளிவந்தது, தொலைக்காட்சியிலும் வந்தது. ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த செய்தியை நாங்கள் மீண்டும் எடுப்போம். அந்த காலத்திலே நடந்த சம்பவங்களினாலே தான் இந்த பூமி தண்ணீருக்குள்ளே மூடப்பட்டதை நாங்கள் வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்திலே பார்க்கிற பொழுது கடந்த இந்த வாரங்களில் கூட அந்த ஆதாமுக்கு முற்பட்ட காலத்தில் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த ஜீவராசிகளை குறித்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இந்த டைனோசர் குறித்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள். யோபு புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் இந்த டைனோசர் குறித்து சொல்லப்படுது.
லிவியாதான் என்று சொல்லப்படுது. இப்படியான மிருகங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை. ஆதாமுக்கு முற்பட்ட காலத்திலே இவர்கள் இருந்தது. அப்படியான ஒரு கொடிய காலங்களிலே கீழ்ப்படியாமல் நடந்து ஏதோ ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுனாலே தான் தேவன் தண்ணீருக்குள்ளே பூமியை வைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், ஒழுங்காகத்தான் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைபாடி கொண்டிருந்தார். அப்போ முழுவதுமாக பூமி தண்ணீருக்குள்ளே போய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பூமியில வெளிச்சம் பெறாவிட்டால் அந்த தண்ணீர் அது திரவமாக ஐசாக எறிவிடும். அதுதான் நீர் அதுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக ஒரு உலகம் மறைக்கப்பட்டு முடிந்து விட்டது. இனி நாம் செய்ய வேண்டியது என்ன? இப்பொழுது தேவன் அதை ரினியூவல் செய்து நமக்கு அருமையாக படைத்து இதை நமக்கு கையிலே தந்திருக்கிறேன். மீண்டும் ரினியூவல் செய்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்துக் கொண்டு வந்தால் இந்த தேவன் இந்த பூமி எடுப்பித்து காட்டுகிறது நாங்கள் தெளிவாக வாசிக்கலாம். இது படைப்பல்ல, இது படைக்கப்பட்டதல்ல, இது சிருஷ்டிக்கப்பட்டதல்ல, ரினியூவல் செய்யப்பட்டது. நாங்கள் தெளிவாக சிந்தித்து வாசிக்க வேண்டும். ஆதாமுடைய காலத்துக்கு முற்பட்ட காலம் பல லட்சம் ஆண்டுகள் இருந்திருக்கலாம், அது கணக்கு தெரியாது. பலவிதமான உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம். அவருடைய எலும்பு கூடுகள் இன்றைக்கும் சிலது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலே என்ன சம்பவித்தது என்பதை தேவன் ஆங்காங்கே சில வேத வசனங்களை கொண்டு எழுதி வைத்திருக்கிறாரே அல்லாமல் அதுக்கு சரியான விளக்கம் இல்லை. விஞ்ஞானம் இன்றைக்கு அதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து நாம் வெளியேறி விட்டோம். வெளியேற்றப்பட்டு விட்டால் ஆதாம் ஏவாளும், அதிலிருந்து வந்த சந்ததி தான் நாங்கள். அந்த ஆதாம் அந்த ஏவாள் எல்லோருக்கும் தாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளவர்களுக்கு எல்லாம் தாயானவள். அந்த ஏவாளில் இருந்துதான் முழு சந்ததியும் இந்த உலகத்திலே பிறந்தது. அவர்கள் செய்த ஒரு பாவம் இன்றைக்கு சகல மனிதர்களையும் அப்படி அடைத்து போட்டது. நீங்கள் ரோமர்கள் நிறுவத்திலே இருந்து அப்படியே கொரிந்தியர், கலாத்தியர் இப்படியான வசனங்களை நிறுவங்களிலே வாசித்துக் கொண்டு வருகிற பொழுது, தீமோத்தேயு, தெசலோனிக்கேயர் புத்தகங்களிலே வாசித்துக் கொண்டு வருகிற பொழுது ஆங்காங்கே நிறுவங்களிலே தெளிவாக ஆதாம் ஏவாள் செய்த தப்பிதங்களினாலே நடந்த சம்பவங்களை அப்படியே பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் திருஷ்டாந்தமாக நமக்கு ஏன் தரப்பட்டிருக்கின்றால் அவர்களுடைய பாவம் என்றால் இன்றைக்கு நம்மை ஆட்டி படைக்கிறது. நம்முடைய ரத்தத்திலே அந்த பாவம் இருக்கிறது, அந்த பாவ ரத்தம் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அந்த அந்த தேவனிடத்திலே நித்திய ஜீவன்களிலே பிரவேசிக்க முடியாத அளவுக்கு தேகமா எல்லாரையும் அப்படி அடைத்து போட்டது. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆதாமிலே இருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது யூதர்களுக்கும் அவர்களுக்கு நடந்த சம்பாஷணையிலே நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதால் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் ஊமையான விக்கிரகங்கள், நீங்கள் பேச முடியாத ஒலி இல்லாத மக்கள், ஆகையினாலே நீங்கள் அதுக்கு சரியான முறையில் வாழாவிட்டால், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வானத்திலிருந்து வந்த அப்பன் நான் என்று இயேசு சொன்னார். அதை அவர்கள் மறந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய குமாரன் சொன்னால் அவர்களுக்கு விளங்கவில்லை. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அழகான அந்த வசனத்திலே தேவ தூதர்களால் காணப்பட்டார். இந்த பூமியிலே அவர் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுகிற வரையிலையும் அவர் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. தெளிவாக நாங்கள் வாசித்துக் கொண்டு போனால் முச்சடிகளிலே கூட அவருடைய தூதன் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று கலாத்தியர் 3 வாசிக்கிறோம். நீங்கள் தேவ தூதர்களை கொண்டு நியாய பிரமாணத்தை பெற்றீர்கள் என்று. ஆனால் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட காலம் வரையிலையும் அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. இயேசு அவர்தான் தேவ குமாரன். அந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு முழுவதுமாக தன்னை மாம்சத்திலே கொண்டு வந்து நம்மை போல பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரான மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகையினாலே இந்த வார்த்தைகளை நாம் தேடி வாசித்து ஆயத்தப்பட வேண்டும். இந்த ஏதேனுக்கு ஒப்பான 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க நாங்கள் ஆயத்தப்படும்படியாக மீண்டும் நாங்கள் செய்தி கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.